ஸோ பொதுவாக இது வந்து மற்ற சேலஞ்சஸ் அப்படிங்கலாம் தாண்டி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒருத்தங்க அன்றாட இதை வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க, இது ஒரு இண்டஸ்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொழுது டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு இப்போ வெட் வேஸ்ட் அப்படிங்கும் பொழுது ஸோ எய்தர் அவங்க பக்கத்தில் ஸ்மெல் அந்த இது வந்து ஒரு பிரச்சனையாக வரலாம், அல்லது வந்து வெட் வேஸ்ட் அவங்க மேபி அதை ப்ராசஸ் பண்ணுற இடத்துல கிரவுண்ட் வாட்டர் எஃபெக்ட் ஆகும் கூட, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களா இன் ஜென்ரல்? ஒரு ஆஸ்பெக்ட் உண்மை. அதில் வந்து கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் ப்ராசஸ் பண்ண நம்ம ப்ரைவேட் லேண்டில் பண்ணுறதா இருந்தால் இல்லை கவர்மெண்ட் எம்சிசிஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே நம்மளுக்கு யூனிட் இருக்குது. ஸோ அதுலேயும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் யூனிட் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஏன்னா வெட் வேஸ்ட் இது வந்து நான் ஏதோ வெளி கிரகத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடலாம். இது வந்து நம்மளோட இருக்கிற வேஸ்ட்டு தான், குப்பை தொட்டியில் இருக்கிற வேஸ்ட்டு தான். ஆனால் அதை வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணணுங்கிற கான்செப்ட் இது. எந்த விதத்துலையும் எதையும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. இன்னொன்று என்னது, லீச்சட்ஸுங்க மாதிரி எதுவுமே கிடையாது. பிஎஸ்எஃப்எல்ல வந்து லீச்சட்ஸோ தண்ணியில் போய் கலக்கிறதோ அதுலேருந்து ஒரு லிக்விட் வெளியே போகிறது எதுவுமே கிடையாது. எதுவுமே வேஸ்ட்டும் கிடையாது. அப்படியே போடுறோம், லார்வே ப்ராசஸ் பண்ண போது அந்த உரம் வந்து உரமாக தான் ஆக போகுது. இதுலேருந்து எந்த ஒரு வேஸ்டேஜோ லீச்சஸோ என்வாயன்மெண்டல் பொல்யூட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. டோட்டல் நேச்சுரல் ப்ராசஸ். இதில் நம்ம ஹியூமனாக இன்டர்ஃபியர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டே இல்லை இதில். ஸோ அது ரெண்டும் ரொம்ப கிளியராக நம்ம பண்ண வேண்டியது. நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, அது வந்து ஒரு டீக்ரேடிங் ஸ்மெல் வருது, ஒரு ஃபர்மெண்டிங் ஸ்மெல் வருதுன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கோம், நம்மளுக்கு அது தெரியுது, நம்மளுக்கு ஒரு மாதிரி பழகிறோம் கூட. பட் ஜென்ரல் பப்ளிக்கு அது வந்து பிடிக்காம இருக்கலாம். ஸோ அந்த இதை நம்ம ஆஸ்பெக்டில் வச்சுட்டு ஒன்று கவர்மெண்ட் ப்ரெமிசஸில் பண்ணுறது பெட்டர், இல்லைன்னா ப்ரைவேட்னா ரிமோட்டில் பண்ணுறது பெட்டர். அது இன்னொரு சேலஞ்சஸ்ன்னு கேட்கும்போது லேபர்ஸ் கொஞ்சம் கஷ்டம். நம்ம லேபர்ஸ் நம்ம கூட சப்போர்ட் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ண வைக்கிறது, அவங்கள வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க தான் அடிப்படை இந்த இதுக்கு வந்து. அதே மாதிரி இன்னொரு இது நான் இதில் பதிவு பண்ணுங்கிறத விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணணும். சின்ன லெவலில் நம்மளால் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது பண்ணணுங்கிற அந்த ஆர்வமாக இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஹியூமன் இன்வால்வ் பண்ணக்கூடாது. இட் இஸ் இன்ஹியூமன்கிறது நம்ம ஒரு இது பண்ணணும். அதனால் அதுக்கான சப்போர்ட்டிங் மெக்கானிசம் தேவைப்படுது. ஒரு செமி ஆட்டோமேட்டடாவது இந்த லைனை கொண்டு போகணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கான அந்த தாட் ப்ராசஸை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கிறது வந்து நம்மளுக்கு பிளானிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மேஜராக இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல்ஸாக லைக் ஒரு பேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வெட் வேஸ்ட்டு தான். ஸோ குப்பைகள் தான் வந்து மேஜரான இதுக்கான ஒரு இதுங்கும் பொழுது இது எப்படி நீங்கள் சோர்ஸ் பண்ணுறீங்க? அண்ட் இது நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களா, இல்லை ஃப்ரீயாக கிடைக்குதா, இல்லை கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஆக்சுவலாக என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, வேஸ்ட் டு வெல்த். ஆமாம், அந்த மாதிரி தானே ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக நம்ம ஒரு திங்கிங்காக அப்படி தான் இருக்கும். ஒரு அப்படி பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவல் சினாரியோ அப்படி இல்லை. நம்மளுக்கு வேஸ்ட் ஹேண்டிலிங்க்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, வேஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்குது, வேஸ்ட் அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வரலாம். ஆனால் இன்னும் நம்ம சொசைட்டி இன்னும் அந்த மெச்சூரிட்டிக்கு வரல. தயங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு பிஸ்னஸ் மாடல். இந்த சென்ஸ் இப்போ வேஸ்ட் ஹேண்டிலிங்கான ஒரு பேமெண்ட்டோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் சொல்கிறேன் நான். அது ப்ராப்பர் பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வரலாம். பட் அந்த அளவுக்கு இன்னும் வரல. அதுதான் இஷ்யூ. ஸோ இது வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீ, இதை வந்து எடுத்து அப்படியே வர்றதெல்லாம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தாண்டி அப்படி அந்த மாதிரி இதாகல. லைக் இதுக்கான ஏன்னா ஒரு ரா மெட்டீரியல் நம்ம இப்போ மார்க்கெட்டில் ஏதோ ஒரு எனி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுது ஒரு 20% 30% ரா மெட்டீரியல் காஸ்ட் வருதுங்கும் பொழுது இதில் வந்து ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அதை எடுத்துகிட்டு வரது டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த இதெல்லாம் லேபர் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு பெரிய வால்யூமில் பண்ணும்பொழுது இதுக்கான அவைலபிலிட்டி அண்ட் இது எப்படி எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நான் தெரிஞ்சேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெட் வேஸ்ட்டு ஒவ்வொரு சிட்டிலையுமே க்ளோஸ் டு 800 to 900 tons மினிமம் ப்ரொடியூஸ் ஆகுது பர் டே. ஒரு நாளைக்கு டிபிடிஸ் பர் டே ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்டேஜ்.
மல்டிபிள் யூனிட்ஸ் ஆக்சுவலாக பண்ணலாம். இது வந்து ஒருத்தர் பண்ணவும் முடியாது. இந்த வால்யூம் இது பண்ணுறது மல்டிபிள் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரியான இதுதான். இல்லை மைக்ரோ லெவல்லையும் பண்ணலாம். நம்ம பஞ்சாயத்து வார்டு லெவலில். இன்னும் நான் முதல்ல சொல்லிட்டு இருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு பிஎஸ்எஃப்எல் யூனிட்ஸ் இருந்தால் வெட் வேஸ்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சப்ளை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. வெட் வேஸ்ட் கிளியரன்ஸ் தான் வந்து இப்போ ஒரு நம்மளோட பிரைமரி கன்சர்ன். அது இன்னும் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த பிஞ்சிங் பாயிண்ட்டாக வரல. பட் அடிப்படை வந்து வெட் வேஸ்ட்னால தான் நம்மளுக்கு இஷ்யூவே. இங்கே வெட் வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியறதில்ல. ஏன் பயோகேஸ் வந்து வெளிநாட்டிலாம் சக்ஸஸ் பண்ண முடியுது, ஆனால் நம்மளதில் பண்ண முடியலன்னா நம்மளோட சினாரியோ அப்படி இருக்குது. செக்ரிகேட்டட் வேஸ்ட், அதாவது டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டி ஆமாம் சேர்ந்து இல்லை. அதை நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அது இல்லை செக்ரிகேட் ஆகி வரல வேஸ்ட், அது பிரிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிகாலிட்டி நம்ம ஓவராலாக பார்க்கும்போது, ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது இது தெரியாது. பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணுறோம்.